ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வியானா கிட்ட வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி பேச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கு வியானா பற்றி தெரியும். வியானா வந்துட்டு நைட்டே வந்து ரெஜிஸ்டர் கேம், அதாவது கேமரா மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நைட்டாக வாயை பிடுங்குறாங்க, ஒரு பிட்டாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதுலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ தான் பார்த்தேன், விஜய் பார்வதியும் வியானாவும் பேசுகிறாங்க. விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க. வியானா யாரை? திவ்யாவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு வியானாவை வந்துட்டு பிடிக்கணும், வாயிலேருந்து வார்த்தையை வாங்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணாங்க, ராஜாராணி டாஸ்க் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆரூர் கடை, அதாவது அராரோ கூட சேர்ந்து அன்றைக்கி அட்டகாசம் பண்ணி அப்படியே இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு பிளான்லாம் பண்ணிங்களே அப்படின்போது அவங்க அப்படியே நியாயப்படுத்துகிறாங்க. இல்லை, நீ சப்போஸ் அந்த மந்திரி கூட போயிட்டோன்னா அதனால தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணோம், இதில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு பேசி தெரியண்டே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ட்டு பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆமாம் இன்றைக்கி கேஸ் வருதுல்ல அப்படின்றாங்க அவங்க. ஆமாம் கேஸ் வருது, யார் யார் கேஸ் வருது தெரியல. சரி, யார் யாரெல்லாம் வந்துட்டு வக்கீலாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க சொல்கிறாங்க, நம்ம விஜய் பார்வதி வந்து விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்துட்டு இந்த நீயே இருக்கே நல்லா பேசணும். அவங்க வந்து விஜய் பார்வதி அரோராவும் சொல்லலாம்ல அப்படின்னும்போது அவங்க வந்து திவ்யா கூட வருவாங்களே அவங்களே. ஸோ இவங்க வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இந்த பொண்ணு திவ்யாவை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறது ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். திவ்யாவை இருக்காங்களே அது என்னாடி திவ்யா எங்கே அதை சுற்றி வளைச்சி பேசுவாங்க. அவங்க உடனே வியானா அதெல்லாம் இல்லை, பாயிண்ட்டாக தான் பேசுவாங்க. நேற்று கூட பாரு செம்மையாக பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு கிடச்சிருக்கோம். ஓஹோ, இப்போ நீ எல்லாம் நைட்டு ஏற்றி விட்ருப்பேன். ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க வியானாவும் இவங்க திவ்யா வந்து மாறி மாறி ஒன்றா சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க நைட்டே யோசிச்சிருப்பாங்க, ரைட்ரா உனக்கு போகிறோம் பால் அப்படின்ட்டு. இவங்க அப்படியே நைட்ஸ் அப்படியே மகுடு ஊற்றிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வந்துட்டு நல்லா பார்த்தல என்னைய வந்து முதல்ல இந்த வியானா வந்துட்டு கரெக்டாக தான் பேசுவாங்க லாயருக்கு அப்படின்போது எங்கே போனாலும் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் சொல்கிறாங்களே அது கரெக்டாக, அது தப்பு இல்லையா அப்படி விஜய் பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு தப்பு இருந்துச்சுன்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் கரெக்டு. ஸோ இவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓகே இந்த பொண்ணு ஃபுல்லாக திவ்யாவுக்கு தான் சப்போர்ட். இப்போ முதல்ல சாண்ட்ராக்கு, இப்போ திவ்யாவுக்கு ஏதோ வேலை பண்ணுதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று நீ எல்லாம் நோட் பண்ணியா, நான் வந்து இந்த பக்கம் உட்காந்துருந்தேன், அவங்க வந்து அங்கே வந்து என்னையவே வந்து வெளியே போய் சொல்லிட்டு இருந்தாங்களே, மற்றவங்க யாருமே பேசலை, நீங்களே எவ்வளோ பேசியிருந்தீங்கன்னும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வியானா நான் கூண்டில் இருந்ததுக்கப்புறமா ஆமாம் நானும் பேசினேன் அப்படி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பச்சை தெரியுது விஜய் பார்வதி வேணும்ட்டுமே வந்துட்டு திவ்யா அட்டாக் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது. ஆனாலும் திவ்யா வந்து விட்டு கொடுக்காம அவங்க பேசணும். நீங்கள் பேசிட்டே இருந்தீங்க கமருதன் கூட, அதனால தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு சரி இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேண்டான்ட்டு. ஆனால் நேற்று நான் செம்ம கானில் இருந்தேன். விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நான் செம்ம கானில் இருந்தேன். அந்த கோட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து இதை பற்றிலாம் சொல்லி வளர்த்துருக்காங்க எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தேன். இல்லை எனக்குலாம் செம்மையாக மண்டை ஏறிக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கமருதி வந்துட்டாப்பில் வந்தவொடனே அப்படியே பேச்சை மாற்றுறாங்க. ஆஹா இந்த பொண்ணு எல்லாமே திவ்யாவை பற்றியே கேட்குதுன்ட்டு. என்ன கமருதி உங்களுக்குலாம் நிறைய கேஸ் இன்றைக்கி வரும் அப்படின்றாங்க. நாங்களாம் சின்னவங்க, எங்களுக்குலாம் ஒரு கேஸே வராது அப்படின்னு. என்ன அர்த்தம்? நீங்கள் டம்மியாக மிக்சர் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே கேஸே வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க மேலே கூட வந்துச்சு, சுபிக்ஷா மேலே வரலன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்துக்குங்க, சுபிக்ஷா மேலே ஒரு கேஸ் வரல, அரோரா மேலே கேஸ் வரல போல இருக்கே. இவங்கெல்லாம் வந்து என்னத்தை கேஸ் வரணும், அப்போ தான் அவங்க தனியாக ஒரு கேமை விளாட்றாங்கன்னு அர்த்தம். யாருக்கும் சொம்படிக்காமல், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல். கேஸே வரலன்னா அப்புறம் என்ன கேம் விளாட்றாங்க? இதுதான் சேஃப் கேம் அப்படின்னு அர்த்தம். சபரி மேலே கமருதீன் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் எப்படியோ பேச்சை கொடுத்து அழகாக டெக்னிக்காக வாங்குறத கெட்டிக்காரங்க நம்ம விஜய் பார்வதி. இது வந்துட்டு வியானாக்கு எங்கே எப்போ ஆப்போ வைக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வியானாவோட கேம் எவ்வளோ மட்டமாக போயிட்டுருக்கு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.